மகளை குழுப்பிய அம்மா. அம்மா வர்ற இன்னைக்கு என்ற நினைப்பே இணைத்தது சுவாதிக்கு. வேகமாக பொங்கலில் நெய் விட்டு சரி செய்தாள். சமையலறையில் வாசனை முகர்ந்தபடி வந்தான் ஹரி. என்ன வாசனை, மூக்க தொலைக்கிறது. உன் அம்மா வர்றதுக்கு ஒரே விசேஷ சமையலா இன்னைக்கு என்றபடி. ஆமா, எங்க அம்மாவுக்கு பொங்கல் ரொம்ப பிடிக்கும். சுவாதியின் முகத்தில் அலாதியான சந்தோஷம். சுவாதி ஹரி திருமணம் முடிந்து 6 மாதங்கள் ஆகிறது. முதன்முறையாக சுவாதியின் இல்லத்திற்கு வருகிறாள் அவள் அம்மா. சுவாதி ஒரு குழந்தை மருத்துவர், கணவர் ஒரு கணிப்பொறி இன்ஜினியர். திருமணமான பின் இருவரும் மகிழ்ச்சியாக தனி கொடுத்தன நடத்தி வருகிறார்கள். ஹரியின் பெற்றோர் அடுத்த தெருவிலே இருந்தாலும் இவர்களை தனி கொடுத்தன வைத்து முழு சுதந்திரம் அளித்தார்கள். சுவாதியும் அருமையான பின் ஹரியின் அன்பை புரிந்து கொண்டு அழகாக குடும்பம் நடத்தினாள். மாமனார் மாமியாரை மரியாதையாக நடத்தினாள். எல்லாமே அழகாக ஓடிக்கொண்டிருந்தது. அப்போதுதான் சுவாதியின் அம்மா வந்தாள். அவசரமாக ஓடினாள் சுவாதி. பார்த்த சுவாதி விழுந்துடாத என்று கேலி செய்தான் ஹரி. வாமா வா, எப்படி இருக்க என்று வரவேற்றாள் சுவாதி. வாங்க அத்தை, எப்படி இருக்கிறீங்க? இது ஹரி. என்ன சுவாதி, இப்படி இழைச்சு கருத்து போயிட்ட? மாப்பிள்ள உன ஒழுங்கா வச்சுக்கிறாரா இல்லையா என்று உள்ளே வரும்போதே சுருக்கு நின்று கேள்வி கேட்டபடி வந்தாள் சுவாதியின் அம்மா பாமா. சிரித்தபடி வரவேற்ற ஹரியின் முகம் சுருங்கியது. சுவாதி நிலைமையை சமாளிக்கும் விதமாக, அப்பா எப்படி இருக்காங்க? நீ வீடு ஷிஃப்ட் பண்ணி எல்லாம் செட்டில் பண்ணிட்டியா? அவசரமாக கேள்வி கேட்டாள். ஆமா, நல்லா ஆச்சு. புது வீடு எல்லாம் நல்லா இருக்கு. கல்யாணம் ஆன உடனே சரியான வேலை, உடனே வீடு ஷிஃப்டிங், அப்படி இப்படின்னு 6 மாசமா வேலை கழுத்தை பிடிச்சிருச்சு. உங்க அப்பா இருக்காரே, எப்ப பாரு ஆபீஸ் ஆபீஸ் அதையே கத்திக்கிட்டு உயிரை விட்டுறாரு. எல்லாம் என் தலையெழுத்து. இப்ப கூட பாரு, 6 மாசம் ஆச்சு உன்னை பார்த்து. பார்க்க போனா வாங்கன்னு சொன்னா ஆபீஸ் வேலை அது இதுன்னு சொல்லிட்டு வரல என்று தன் புலம்பலை ஆரம்பித்தாள் பாமா. ஹரியை பார்த்து எப்படி இருக்கிறீங்க என்று கூட கேட்காத அம்மாவின் புலம்பலை கண்டு சுவாதி சுணங்கிய பொழுதும் அதை காட்டாமல் சிரித்தபடி உள்ளே அழைத்து சென்றாள். பொங்கல் உண்ணும் போது பாமா ஓயாமல் ஏதோ புலம்பியபடி இருந்தாள். சிறிது நேரம் கழித்து சுவாதி, பொங்கல் நல்லா இருக்காமா என்று கேட்டாள். ஆமா, பரவாயில்ல. உங்க வேலைக்காரி நல்லா சமைக்கிறா என்றாள். வேலைக்காரி சமைக்கலமா, நான் தான் பொங்கல் பண்ணினேன். 2 பேருக்கு எதுக்குமா வேலைக்காரி? வேலையே ஒன்றும் இல்லை, நான் தான் செய்யேன் என்று பெருமையாக சுவாதி சொல்ல அதிர்ச்சியுடன் பார்த்த பாமா பதில் சொல்லாமல் உண்டாள். ஹரி ஆபீஸ் சென்ற பின் சுவாதி மதிய உணவு செய்ய தொடங்க. எப்படி இருக்கிற சுவாதி, ரொம்ப இணைச்சிட்டியே என்றாள். நல்லா இருக்கேம்மா, ரொம்ப ஜாலியா இருக்கிறேன். பாரு, நான் இப்பன்னா சூப்பரா சமைக்கிறேன். ஹரி வீட்டில் எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. அத்தை எனக்கு நிறைய சமையல் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்றாள். அடிப்போடி அசடே, உன்னை சமையல்காரி ஆக்கிட்டாங்க. என்னம்மா சொல்ற? இந்த வீட்டு வேலை சமையலை தானே நான் செய்கிறேன், அதுல என்ன தப்பு? உன்னை நல்லா மாத்திட்டாங்க சுவாதி. வீட்டு வேலையும் சமையலும் வேலைக்காரி தான் செய்யணும். உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சது கரண்டி பிடிக்கவா? கடைசியில ஒரு வீட்டு வேலைக்காரி போல ஆயிட்டே. என்னம்மா சொல்ற நீ? நம்ம வீட்டையெல்லாம் நீ தானே செய்வ. அப்ப நீ என்ன வேலைக்காரியா? ஆமா, உங்க அப்பா என்னை அப்படிதான் நடத்தினார். எப்ப பாரு வீட்டு வேலை செஞ்சு செஞ்சு மூச்சு போயிட்டேன். நீயாவது ஜாலியா இருக்கணும்னா டாக்டருக்கு படிக்க வச்சேன். அம்மாவின் பேச்சு சுவாதியை குழப்பியதும் அதுவரை நல்லவர்களாக தெரிந்த கணவனும் அவன் குடும்பத்தினரும் விரோதிகளாக தெரிந்தனர். பாமா வந்து 1 வாரம் ஓடிவிட்டது. சுவாதி அகந்தவுடன் நடக்க ஹரியும் அவனது குடும்பத்தினரும் மனதால் நொந்து அவளிடம் இருந்து விலகத் தொடங்கினர். இதையெல்லாம் சுவாதி உணர்ந்தாலும் தன் தாய் தனக்கு ஏன் கெடுதல் செய்ய போகிறாள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் திமிராக நடந்து கொண்டாள். 1 வார கழித்து மருத்துவமனைக்கு வேலைக்கு போக தொடங்கினாள். அன்று முதல் நோயாளியாக ஒரு 8 வயது பெண் வயிற்றுப்போக்கு என்று வந்திருந்தாள். என்னம்மா, அம்மாவுக்கு தெரியாம எதுவும் திருட்டுத்தனமா சாப்பிட்டியா கேட்டாள் சுவாதி. இல்லை டாக்டர். அப்ப ஏன் திடீர்னு அஜீர்ணம் ஆயிட்டு என்று கேட்டபடி அவளை சோதித்தாள் சுவாதி. அந்த பெண்ணை கூட்டி வந்திருந்த அவளது தாத்தா கூறினார்,
ஃப்ரிட்ஜில் இருந்து ஏதோ பழம் சாப்பிட்டா போல இருக்கு. இல்லை தாத்தா, அம்மா கிட்ட கேட்டுட்டு தான் சாப்பிட்டேன். என்ன கேட்ட நீ? அம்மா அவசரமா ஆஃபீஸ் கிளம்புற முன்னாடி கேட்டிருக்கா இவ. அவங்க அம்மா ஏதோ அவசரத்தில் சரியா பார்க்காம சாப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்தா வீணா போனது, வயிற்ற கெடுத்துருச்சு. ஏமா, பார்த்து சாப்பிடக்கூடாது? எவ்வளோ பெரிய பொண்ணு நீ, கெட்டு போனது தெரியலையா என்று கேட்டாள் சுவாதி. தெரிஞ்சது டாக்டர், அம்மா எனக்கு கெடுதல் தரமாட்டாங்கன்னு நினைச்சு சாப்பிட்டேன் என்று ரொம்ப சமத்தாக அந்த பெண் கூற, அவளது தாத்தா, அட சுட்டி, அம்மாவும் மனுஷே தானே, மனுஷனா பிறந்தா தவறு செய்யறது சகஜம். அம்மா செய்யறது எல்லாமே நல்லதா இருக்கணும்னு அவசியம் இல்லை. யார் சொன்னாலும் அது நல்லதா கெட்டதான்னு யோசிக்கிற புத்தி உனக்கு இருக்கணும். சொல் புத்தியை விட சுய புத்தி தான் மேல். உங்க அம்மா சொன்னதை அப்படியே எடுத்துக்காம நீ யோசிச்சா உனக்கு தான் நல்லது, உங்க அம்மாவுக்கும் பெருமை என்றார். அந்த குழந்தையில் மருந்தை எழுதி கொண்டு இருந்த சுவாதிக்கு சுரீர் என்றது. மாலை வீடு திரும்பும் பொழுது அம்மா ஏதோ சமைத்து கொண்டிருந்தாள். நகருமா, நான் சமைக்கிறேன் என்றாள். நீ போய் டிவி பாரு சுவாதி, ரெஸ்ட் எடு என்றாள் பாமா. எனக்கு ஒன்றும் களைப்பா இல்லை, நான் செய்தே போ என்றாள் சுவாதி. எத்தனை தடவை சொல்றது, உன் டாக்டர் கையில கரண்டி பிடிக்காத, நீ புதுமை பண்ணு என்று சிரித்தாள் பாமா. பாரதியோட புதுமை பெண் பணிவாய் இருக்கணும், பாசமாய் இருக்கணும், பகைமைக்கு தான் போராடணும், ஆனால் பண்பை தொலைக்க கூடாது. நீ சொன்னீன்னு உன் பேச்சு கேட்டு நான் மாறினே பாரு. என்ன சொல்லணும், என் வீட்டு வேலைகளை நான் செய்வது கேவலம் இல்லை, பெருமை. என் கணவனுக்கு நான் சமைக்கிறது அடிமைத்தனம் இல்லை, பாசம். உன்னால நான் அவங்க மனசை எல்லாம் கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே எனக்கு தயவு செய்து அட்வைஸ் தராத என்று தெளிந்த மனதுடன் கூறினாள் சுவாதி.